ஆமா ஆமா. இல்ல அது வந்து ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அதாவது உள்ள யூனிவர்சிட்டிலேயே ரொம்ப டாப் ரேங்கர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு நடந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து ஆனா அதுக்கான விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நடந்திருக்க கூடாது. ஏன்னா கண்காணிப்பு கேமரா இல்லைங்கிறாங்க, போறாங்கிறாங்க. அது அது அவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவான இடம். மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல வந்து பாதுகாப்பு இருந்திருக்கணும். இனிமே அது நடக்காம வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது அதாவது எப்படி சொல்றதுன்னா, அரசாங்கத்த நம்ம எல்லாத்துக்குமே குறையும் சொல்ல முடியாது. அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. பட் இது வந்து ஒரு சிறு தவறுனால இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அது அது ஒரு நம்ம சாதாரண ஒரு குடிமகனா நம்மளும் ஒரு அப்பாங்கிற பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது இனி வரும் காலங்கள்ல நடக்காம வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து அவங்களுக்கு குடுக்கணும். கடுமையா குடுக்கணும். இல்ல சட்டம் வந்து அதாவது பொதுவாவே குற்றங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இருந்தா மட்டும் தான் மறுபடியும் குற்றம் நடக்காது. ஸோ அத வந்து பொதுவா வந்து எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் அனைவருமே வந்து சட்டத்த வந்து ஒரு கடுமையாக்கணும். தண்டனைக்கு எதிரா இருந்தா அப்பதான் மறுபடியும் வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ அத வந்து எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தான் அது. ம். இல்ல ஆமா மாணவர்கள் இஷ்யூங்கிறது பெரிய இஷ்யூ தானே. இப்ப மாணவர்கள்ங்கிறது அவங்க தான் வந்து நாட்டோட கட்டமைப்பே அவங்க தான். இன்றைய மாணவர்களா இருக்கக்கூடியவங்க தான் நாளைக்கு அரசாங்க அதிகாரியா வர்றாங்க. நாளைக்கு அரசியல் எதுலயுமே வரக்கூடியவங்க வந்து எதிர்கால இந்தியாங்கிறப்ப அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப அது மிகப்பெரிய பிரச்சனை தானே அது. அது உருப்படாத ஆட்சிங்க. மவனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சான்னா மக்கள் என்ன கேனப்பையில அதை கேட்குறதுக்கு ஆட்சி நடத்துகிறதே சரியில்லைங்க. எங்கே பார்த்தாலும் குப்பை கூளை மாத்தே இருக்குது. வேற அது படலைங்க படலைங்க. ஆமாங்க தப்புங்க. அதை இவன் ஆட்சியில் ரொம்ப கொலையெல்லாம் நடக்குதுங்க. அதெல்லாம் தப்புங்க. ஆனால் இளைய தளபதி வந்துட்டாருனாக்கும் ஆட்சியெலாம் நல்லா இருக்குங்க. அவருக்கு தான் எங்கள் வீட்டில் பூரா ஓட்டு போடுவோம். அவர் தான் ஜெயிப்பார் இந்த திருப்பு. அவரை தவிர வேறு ஆள்லாம் வர முடியாது. மாமா இப்போ விஜயகாந்த் மாமா இருந்தார், அவர் நல்லது பண்ணார். அவரே குடியாரேன்னு சொல்லி வடிவேலு தீர்ப்பு குடிச்சிட்டான். அதுக்கு பழி வாங்குறதுக்குன்னு விஜய் இறங்கியிருக்கலாம். ஆண்ட முன்னியத்தில் அவர் வந்துடுவார். எல்லா ஓட்டும் அவர் தான் வரும். ஆனால் அப்பா கொண்டு போய் மவனை கொண்டு போய் ஆட்சியில் வைக்கிறான்னா அதுக்கு முன்னால் மூத்த தலைவர் நான் மயிரை பிடுங்கிறதுக்கு இருக்காயில. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொலை மல்று கொலை கற்பழிப்பு திருடு இவன் ஆட்சியில் தாங்க வருது. இவன் ஆட்சியாக குடும்ப ஆட்சிங்க, உருப்படாத ஆட்சிங்க. அம்மா இருந்திருந்தால் இவன் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. இத்தனை பெரிய அரசியல் இருக்கும் போது இப்போ மவனை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் இருக்கிறான் அந்த கொண்ட வாய்ப்பில். அவனுக்குலாம் என்ன தெரியும் அரசியலை பற்றி? சொல்லுங்க பார்ப்போம். இளைய தளபதி சட்டம் வரணுங்க. அவர் தான் வருவார். அவர் வராருன்னா மொட்டை கொண்டியோட போவோங்க நாங்கள் ரோட்டில். இளைய தளபதி தான் வருவார். அவர் ஆட்சியை பண்ணுவார். அது 2006 2007 அவர் ஆட்சியை பிடிப்பார். எம்ஜிஆர் பாலிசியில் அவர் கொண்டு வருவார். அதான் நடக்கும். இப்போ இருக்க ஆட்சி வந்து ஆட்சின்றதை விட கூட இருக்க கூட்டணி கட்சிகள், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அமைப்புகள், பெரியாரிஸ்ட் அமைப்புகள், அம்பேத்கரிஸ்ட் அமைப்புகள், இவங்களை வந்து இயங்க வைக்கிறாங்க நல்லாவே. அப்படிதான் சொல்ல முடியும். மாற்று கருத்து இருக்கலாம் கண்டிப்பாக. எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து உதயநிதி ஏன் வராரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து லீடர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் வந்து அவர் கலைஞரோட மகன்றதுனால ஆட்சிக்கு வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு 10 வருஷம், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ, அதாவது எதிர்கட்சி தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான். அப்போ வந்து லைக் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு உழைப்பு இருந்தது பார்த்தீங்களா? உழைப்பு, ஒரு லைக் ஒரு மக்கள் தேவையான பிரச்சனை எடுத்து பேசினது, அந்த மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அவர் தான் இன்னைக்கு லீடராக இருக்காருன்னு பார்க்கணும். அந்த பிரச்சனைகள் அவர்கிட்ட ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் தடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து அவர் வந்து அதை கண்டுக்க மாட்டார் இதை கண்டுக்க மாட்டாருன்னு சொல்கிறத விட, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த அரசியல் பரப்புரை அப்போ ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அந்த லீடர் இப்போ இருந்தாங்கன்னா, அதே மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும்ன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. மாற்று கருத்து இருக்குதான், எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை சொல்கிறதுக்கு. மாற்று கருத்து இருக்குதான். அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை நேரடியாக அவர்கிட்ட கொண்டு செல்லாத அளவுக்கு தடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. மேபி அது கூட இருக்க அமைச்சர்கள் வந்து சொல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்லாத மாதிரி இருக்கலாம்.
அதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் வேற லெவல் லீடரா அவர் இருப்பாருன்றது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சம்பந்தமான ஒரு பிரச்சனை. நீங்க அரசியல் பண்ணுங்க, வந்து தண்டனை வாங்கி தரணும், யார் அந்த சாரு எல்லாமே சரி. இந்த எஃப்ஐஆர் கசிஞ்சிடுச்சின்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு வந்து அந்த யூனிவர்சிட்டியே வந்து வெளியே எடுத்துட்டு வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஒஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டுது. புரியுதுங்களா? இந்த இந்த விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற லீடர்ஸ் கிட்ட நீங்க பார்த்துக்க முடியாது. அது மதிப்பிற்குரிய திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய திரு கலைஞர் அவர்கள் இருக்க போதாவது இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஊதி ஊதி மக்கள் பெருசாக்கி எதிர்க்கட்சிகள் போராடி அப்பதான் வந்து நடக்கணுன்ற மாதிரி இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையுமே டைரக்டா ஹேண்டில் பண்ணி ஈஸியா முடிச்சாங்க. அது அந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் இவங்க ரொம்ப தவற விடுறாங்களோன்ற மாதிரி இருக்கு. ஆஹ் கண்டிப்பா வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுல வந்து யாருக்கும் எந்த எதிர்த்தரப்பு திமுகவை சேர்ந்தவங்களுக்கே சொல்றேன், அமைச்சர்கள் மறக்கணும்னு முயற்சி பண்றாங்க, அது அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா யாரா இருந்தாலும் தப்பு பண்ண தண்டனை கிடைக்கணுன்றதை நினைப்பாங்க. அவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், அவங்க அம்மா இருப்பாங்க. இதுல சொல்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஊர் சைட்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இங்க இருக்கு. அதெல்லாம் சும்மாலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி நினைச்சாலும் அது ஈஸியா முடிக்கலாம். அது ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல முடிய வேண்டிய ஒரு பிரச்சனைங்க. அது நீங்க இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனதே வந்து கேவலம் தான். ஒரு இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கலாம், அதை ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் தான் முடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். பேர் வேணா கூட நேர்மையான யாராவது இருந்தா தேடி சொல்ற அளவுக்கு ஆயிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். வேற என்ன கேள்வி? இல்லங்க, சட்டத்துல வந்து எப்பவுமே வந்து தண்டனை ஏற்கனவே இருக்கு. நீங்க வந்து புதுசா வந்து அரபிக் கண்ட்ரில கொடுக்குற மாதிரி கொண்டு இது பண்ணணும், அதெல்லாம் வந்து சும்மா பேசணும்னு பேசிட்டு இருக்கலாம் டாபிக் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற தண்டனைகளே வந்து கடுமையா தான் இருக்கு. அதை சரியா, அதாவது நீங்க எதை வந்து நடவடிக்கைன்னு பாக்குறீங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ரிமாண்ட் பண்றதை வந்து நீங்க வந்து நடவடிக்கைன்னு பாக்குறீங்க. நடவடிக்கைன்றது அது கிடையாது. சார்ஜ் ஷீட்டை பக்காவா போட்டு சாட்சிகளை பக்காவா உருவாக்கி நீங்க வந்து யார் யார் கரெக்டா வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றதை வந்து சரியா எடுத்துட்டு வந்து அவங்க சைடு, அதாவது தப்பு பண்ணவங்க சைடு வந்து உண்மையிலேயே ஒரு அட்வொகேட் வந்து அப்பியர் ஆகி அந்த சார்ஜ் ஷீட், இதெல்லாம் ஒரு சார்ஜ் ஷீட்டா, இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா அப்படின்னு ஈஸியா உடைக்கிற அளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு எஃப்ஐஆரையா சார்ஜ் ஷீட்டையே உருவாக்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் பண்ணக்கூடாது. நீங்க வந்து தண்டனை வாங்கி தரத, கன்விக்ஷன் வாங்கி தரதை தான் நீங்க வந்து நடவடிக்கைன்னு பேசணும். நீங்க அரெஸ்ட் பண்றதை, ரிமாண்ட் பண்றதை நடவடிக்கைன்னு எப்படி பேசுவீங்க? அது வந்து முதற்கட்ட நடவடிக்கை. அப்புறம் ஒரு தப்பு பண்ணாம கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி போயிடும். புரியுதுங்களா? அது வந்து நீங்க கன்விக்ஷன் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகணும். ப்ரெஸ் அது முக்கியமா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ எனக்கு இல்லை என் கூட இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன், எங்களுக்கு வேற வேற வேலை கூட போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பிரதானமா இதையே வேலையை வச்சுட்டு இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது, நாங்களும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுவோம், சொல்றோம். அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே மறக்காம அதை அப்படியே தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது சரியா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் நிறைய செல்லில் பார்க்குறேன், அதெல்லாம் சொல்கிறேன். அதே பிரச்சனை, அது எல்லாருக்குமே பிரச்சனை தான். அது இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து அதை தீர்க்கணும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அதை கரெக்ட் பண்ணி தீர்த்து ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சியும் சொல்லுவாங்க, உள்கட்சியும் சொல்லுவோம், எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. அதனால வந்து தவறுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இது நடக்குது அது நடக்குதுன்னும் போது அவங்கள வந்து பார்க்க முடியாது இல்லை, ஹெட்டில் வந்து பார்க்க முடியாது இல்லை. குறையன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த 12 சிசிடிவி வந்து கேமரா ஒர்க் ஆகல, அதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஃபுல்லாக செவுத்த போடணும். புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக கார்ட் போடணும், செக்யூரிட்டி போடணும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ இல்லை, எவ்வளோ காலத்து விஷயம். நாங்களாம் அப்போ அந்த காலத்து உள்ளே போக சொல்ல கூட எங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே கிளியர் பண்ணி தான் அனுப்புவாங்க உள்ள. புரியுதுங்களா? சட்டங்கள் என்பது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. இருந்தாலும் கரெக்டாக பண்ணணும்னு சொன்னால் முதல்ல பெண்களுக்கு பயங்கர பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த செவுறு உடஞ்சி போன செவரெல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்காக எல்லாமே ஹோல்ஸ் அடைக்கணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதை வந்து இழந்துருச்சு. புரியுதா அவங்களுக்கு? இழந்துச்சு. அதை வந்து அவங்க தான் கரெக்ட் பண்ணணும். அவங்க அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த இவங்கெல்லாம் பல்கலைக்கழக இந்த ஆசிரியர்லாம் வந்து சேர்ந்து அதுக்காக என்ன முடிவு எடுத்து அதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணணும். அதனால வந்து உச்ச நீதிமன்றம் எல்லாமே அவங்க தான் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல. அதனால வந்து இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு அது மாதிரி நம்ம குறை சொல்ல முடியாது.
நம்ம எப்படி நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பொண்ணுக்கு நடந்த பாதிப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நம்மளுக்கு தான் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னா என்ன மாதிரியான சட்டம் வரணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான சட்டம் வரணும். அவங்களுக்கு வந்து சிறை தண்டனைன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ கவர்னரு நம்மளோட கல்வி அமைச்சர் கூட இந்த கேஸ்குள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்துக்கு கவர்னர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம அமைச்சரை பற்றி பேச முடியாது, அது வந்து எப்படின்னு சொல்ல முடியல. நம்ம என்ன ஏது நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே, தொடர்ந்து நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ நடந்திருக்குது. ஆனால் அப்படி பார்க்கும்போது பொள்ளாச்சியில் நடந்தது இதோட பெருசு. அதை பார்க்கும்போது இது ஒரு பெரிய இதுவும் தப்பு தான். அது ரெண்டு இதுன்னு சொல்ல வரல, தப்பு தான். அது பெருசாக நடந்துங்கிறாங்களே, அதுக்கு ஒன்றும் இதை எடுத்த மாதிரி ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி திருப்பி நடக்கூடாதுன்னா என்ன மாதிரியான சட்டம் வரணும்னு? அது ஃபாரின்லாம் இருக்க மாதிரி பனிஷ்மெண்ட், தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் உடனே அது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதில் கவர்னரு கல்வி அமைச்சர் கூட இந்த கேஸ்குள்ளே போக முடியல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அது நமக்கு அந்த விவரம் தெரியாது. பட் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இவ்வளோ நேரத்துக்கு அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நமக்கே ஏற்பட்ட ஆமாம், பாவம் தான். எந்த அளவுக்கு பாதிச்சு? இல்லை, உண்மையிலே அது பாவம் நடந்திருக்க கூடாது.